பாட்டி ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி அரைச்சி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம மீன் குழம்பு க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். இதை வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்லேயே நம்ம புளி சேர்க்க போகிறோம். மாமா புளி ஊற்று மாமா, என் கையில் ஊற்று, அப்படியே என் கையிலே நான் வதக்கிட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து புளி சேர்த்துக்கிறோம். கட்டியாக புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். போதுமாம்மா புளி. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான குழம்பு கூட்டுறோம். மிளகாத்தூள் எடுமா, மிளகாத்தூள். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இதுலேயே சேர்த்து முதல் வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கணும். 3-4 ஸ்ப்ரெட்ஸ் வெல்கம். இப்போ நம்ம எங்கள் பாட்டி ஸ்டைலில் வச்சுக்கிறேன் மீன் குழம்பு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறேன், இப்போ நம்ம கடுகு வெந்தயம்லாம் பொரியிட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்க்குறேன். இப்போ நம்ம கடுகு நல்லா பொரியிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தாளிச்சுட்டு. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால இப்போ நான் இவ்வளோ வேலை முடியும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் சேர்க்குறோம். கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம நெத்திலி மீன் குழம்பு. நான் இதுக்கு வந்து நெத்திலி மீன் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வருங்க நம்ம கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம புளி, மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதில் வந்து இது பண்ணுறோம், வதங்க விடுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி கத்திரிக்காய் மீன் குழம்பு, நம்ம மீன் குழம்பு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து நெத்திலி மீன் சேர்க்குறோம். செம்ம வாசனையாக இருக்குதுங்க. அந்த வாசனையை நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து வடகம் சேர்த்துருக்கேன், வடகமும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இல்லை அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நான் வந்து இப்போ ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் சேர்த்து இதில் தூவியிருக்கேன், வறுத்து சேர்த்து அரைச்சி தூவியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மீன் குழம்பு. இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஆரோமேட்டிக்காக இருக்குது. இதை ஊற்றி சாப்பிட்டா செம்ம ஒரு பானை சோறு கூட காலி ஆகிடும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.